முதல் படை வீடுன்னு திருப்பரங்குன்றத்தை சொல்றாங்க. ஆனா பகவான் வந்து சம்ஹாரத்தை முடிச்சுட்டு தான் இங்க வர்றாரு. அப்போ இது எப்படி முதல் படை வீடு ஆகும் அப்படிங்க? அப்படி நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா குழந்தையா இருக்கிறது ஆண்டியாக பழனியில இருந்து தான் நம்ம கணக்குல எடுக்கணும். அது கிடையாது. படை வீடுகளை நமக்கு வரிசைப்படுத்தியவர் நக்கீரர். நக்கீரரால தான் இந்த படை வீடுகள் வரிசைப்படுத்தப்பட்டது. அப்ப நக்கீரருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்த இடமாக இந்த தென்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கு. அவர் தான் இந்த இடத்துல வந்து கற்கிமுகி அப்படிங்கிற பூதத்திடம் மாட்டிக்கொண்ட 999 பேரை 1000வது நபராக அவர் உள்ள போய் முருக வழிபாடு செய்து காப்பாற்றுகிறார். தான் அடைந்த பலனை தன்னுடைய மக்களுக்கு, உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஆற்றுப்படுத்துகிறார். அதனால அந்த நூலுக்கு பேரு திருமுருகாற்றுப்படை அப்படின்னு பேரு. அவர் ஆற்றுப்படுத்துகிறார். அப்படி அவர் ஆற்றுப்படுத்துகிற போது முருகனை எந்த இடத்தில் தனக்கு நலன் செய்தாரோ அதோடு இல்லாத ஆதாரங்களினுடைய அடிப்படையில மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. அதுல மூலாதார தலம் எதுன்னா திருப்பரங்குன்றம் தான். அப்ப அந்த வரிசையில தான் அவர் நமக்கு அதை பாடி தருகிறார். அதனால முதல்ல சுவாமி கல்யாணம் பண்ண இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.